ஒரு சாதாரண மழைக்கு கூட தண்ணி நிற்கும். அதிகமான மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு. ஆனால் இது வரைக்கும் தண்ணி நிற்கலை. அது என்ன காரணம்? என்ன காரணம்னா இந்த அரசு இந்த மழைநீர் கால்வாய் போட்டாங்க. இது மெயின் காரணம். மற்ற பகுதிகளை விட இது தாழ்வான பகுதி. கரண்ட்லாம் கட்டாச்சா? கரண்ட் இது வரைக்கும் கட் ஆகும். இதுக்கு முன்னாடி கட் ஆயிரும். இப்போ கூட பாருங்க பணி நடைபெற்றுட்டே இருக்கு. ஈபிக்கு முக்கியமாக அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். முன்னாடி இந்த ஏரியாலாம் இந்த மாதிரி 4 நாள் மழை பெஞ்சு எப்படி இருக்கு இந்த ஏரியா? 4 நாள் மழை பெஞ்சுன்னு வச்சிங்களேன், ஒரு வாரத்துக்கு தண்ணி நிற்கும். இப்போ எதுவும் சகஜமாக இருக்குது பாருங்க, நீங்களே பார்க்குறீங்களா? 4 மூணு ரோட்டில் நிற்கிறேன். ஆக கடைசியான பகுதி தான். இந்த கால்வாய் போட்டதுனால ரொம்ப எங்களுக்கு மழைநீர் கால்வாய் போட்டது ரொம்ப எங்களுக்கு பிரயோஜனம் இருக்குல்ல. இல்லை முன்னாடி எப்படி இருக்கும் தண்ணி? முன்னாடிலாம் ரொம்ப அதிகமாக இருக்குமா? ஆமாம், அதிகமாக தான் நிற்கும். அதிகமாக இருக்கும். ஒரு வாரம் ஆனால் கூட போகாது மழை பெஞ்சா. யாருன்னா தள்ளி விடணும் கார்பரேஷனுக்காரங்க. இப்போ எதுவும் இல்லை, பரவாயில்ல. நேற்றே இன்றைக்கே எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்களே. எல்லாம் கரெக்டாக செய்யறதுனால நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழைநீர் வடிகால் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு? 10 நாள் தண்ணி நிற்கல, போய்கினே தான் இருந்துச்சு. ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. இதுக்கு முன்னாலாம் மழை பெஞ்சு எப்படி இருக்கும்? ஒரு ஆள் தண்ணி கிடையாது. மழை தண்ணி தேங்காததுக்கு என்ன காரணம்? மழைநீர் கால்வாய் பரவாயில்ல, இந்த வாட்டி எவ்வளோ மேல். இதெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சாலும் தண்ணி ஓவராக இருக்கும். இப்போ டிஹெச் ரோடெலாம் அந்த அளவுக்கு தண்ணி கிடையாது. கொஞ்சம் மழை பெஞ்சா வைகை சத்திரம் இந்த மாதிரி இடம்லாம் தண்ணி ரொம்ப நிற்கும். இங்கே இடத்துலலாம் யோசிலாம் தண்ணி நிறைய இருக்கும். ஆனால் இந்த வாட்டி கிடையாது. இந்த காரணம்லாம் தூர் வாரதுக்கான சென்னை மாநகராட்சி கொஞ்சம் சிறப்பாக வேலை செய்கிறாங்க. கூட ஜென்ரேட்டர் இது உள்ள தண்ணி இருந்தது. இப்போ ஜென்ரேட்டர் எடுத்துன்னு போகிறாங்க. காயிலேருந்து ஒரு 3-4 நாள் அடிச்சுக்கிறாங்க. அது மாதிரி செய்கிறாங்க. என்ன இதுக்கு முன்னாடி எத்தனை நாளாக இருக்கும் தண்ணி? இதெல்லாம் இது முன்னெல்லாம் 1 வாரம் 10 நாள்லாம் இருக்கும். இங்கே அம்மா ஒரு அளவுக்கு புரியாதான் இருக்குது. 30 வருஷமாக இருக்கிறோம். 30 வருஷத்தில் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம இல்லாத பொல்லாத நம்ம சொல்ல. போன வருஷம் கொஞ்சம் அவசியப்பட்டோம். அதுக்கு முந்தின வருஷம் ரொம்ப அவசியப்பட்டோம். இந்த வருஷம் கிடையாது. இது ஆர்கே நகர். கரண்ட் எங்களுக்கு கட் ஆகலை. இதுக்கு முன்னெல்லாம் கட்டானா 3 நாள் 4 நாள் ஆகும். இப்போ வரல. இப்போ ஒரு அரை ஒரு கட்டாவது வந்துடுது. இந்த மழைநீர் வடிகால் ஒரு சந்து சின்ன சின்ன சந்துங்களில் கூட தண்ணி நிற்காத அளவுக்கு எல்லா இடத்துலையும் மழைநீர் கால்வாய் கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. இயல்பாக மக்கள் அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. மழைநீர் வடிகால்னால எந்த பிரோஜனம் இல்லை மக்களுக்கு. 4000 கோடி வேஸ்ட். அம்மா வீட்டிலேருந்து வீட்டை விட்டு வெளியே வராதவங்களுக்கு அப்படி தான் தெரியும். மக்கள் கூட மக்களாக இருந்தால் தானே தெரியும். குளமாக இருக்கும் முன்னாடிலாம். இப்போ அந்த நிலைமை இல்லை. சுத்தமாக நல்லா இருக்கும். பட்டேல் நகர், இந்த விடாம நகர். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம இருந்தாலும் நம்ம அப்போ தண்ணி வெள்ளம் தண்ணி வெள்ளம் மலைக்கெல்லாம் தண்ணி குளம் மாதிரி இருக்கு. இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கு. பார்த்துருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். இப்போ அந்த அளவுக்கு இல்லை. 4000 கோடி வேஸ்ட். ஒரு சைடில் இப்போ நேர்மையாக பேசுனா நியாயமாக பேச நேர்மையாக பேசுகிறவர் நம்ம ஏதோ ஓரளவு பரவாயில்ல, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மலைக்கெல்லாம் இங்கே நடக்க முடியாது.